ஹலோ மக்களே, வெற்றி துளசி யாரை எதிர்பார்க்காத மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம சிவராமனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் அஞ்சலியும் துளசியும் சேர்ந்த மாதிரி மதின்னு ஒரு புது கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம துளசி செம அதிரடியா அஞ்சலி கிட்ட போய், அஞ்சலி நீ நல்லாவே நடிக்கிற மதி மாதிரி எப்படியாவது நம்ம அப்பாவுக்கு என்ன நிலைமை நடந்துன்னு இந்த மகேஷ் மூலமா தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல மகேஷோட உண்மை முகம் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம துளசி பேசுற மாதிரி இருக்கு. இது எப்படியோ அந்த மதி தான் அஞ்சலிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக அஞ்சலியை அந்த மகேஷ் எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பான், கேமராலாம் வச்சு என்னெல்லாம் பண்ணியிருப்பான். இப்போ எல்லாத்துக்கும் எதிராக நம்ம மதிங்கிற கேரக்டரில் அஞ்சலி செம மாசா மகேஷை வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். எபிசோட்ஸ்லாம் செமையாகவே இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம துளசி லக்ஷ்மி எல்லாருமே மகேஷோட வீட்டுக்கு வராங்க. மகேஷுக்கும் ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. எதுக்கு தான் இந்த துளசி இங்கே வராங்களோ, இவங்க மட்டும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக மதி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருவாங்களோ, இவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்களோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழம்பி போயிடுறாங்க. மகேஷ் நினச்ச மாதிரியே துளசியை சாப்பிடும்போது நம்ம அஞ்சலி கிட்ட ஒவ்வொரு கேள்வியும் கேட்கவும் அஞ்சலி அப்படியே முழிச்சிட்டே இருக்காங்க. என்னடா இது இது யார் அந்த ரகு, யார் அந்த கவிதா, இவங்க நம்மளை சாப்பிடவே விட மாட்டாங்க போல, இப்படி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அஞ்சலி இங்கே இருந்தா நீங்கள் பேசிட்டே இருக்கனால எனக்கு சாப்பிட கூட முடியலைன்னு சொல்லிட்டு மதியம் ரூமுக்கு போய் சாப்பாடு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம மகேஷும் ரொம்பவே குழம்பி போய் இந்த மதி எதுக்கு தான் இப்படி பண்ணுறாளோன்னு சொல்லிட்டு மேலே மாடிக்கு போயிடுறாங்க. துளசியும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லக்ஷ்மியும் துளசிக்கிட்ட என்னடானா இப்படி தான் அஞ்சலி பழைய மாதிரி இல்லவே இல்லை, எப்போவும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது மகேஷுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறது, இந்த மதி வேற இப்படி ஆக்டிங்கில் சொதப்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் அவங்க என்னடானா நம்ம மகேஷ் கிட்ட வந்து இது யாருப்பா அந்த ரகு கவிதா எல்லாரும் எப்பவும் என்கிட்ட இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க, நீ என்னெல்லாமோ சொல்லி கூட்டிகிட்டு வந்த, இங்கே வேற மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ஆட்களோட பேரும் போயிட்டே இருக்குது, யாருன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம மகேஷும் அவங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் உன்னோட அண்ணா அண்ணி தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லவும் நம்ம மதியம் என்ன நீ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன செய்கிறது, எப்படியோ நீ எனக்கு பணம் கொடுக்குற அதனால் ஆக்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாட்டு பேசுகிறாங்க. மதியம் ஒழுங்காக சாப்பாடு கூட போட மாட்டேங்கிற, இப்படியா துன்புறுத்துவா அப்படிங்கிற மாதிரி மகேஷை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி எல்லாரும் அஞ்சலி சரியாகவே இல்லை, எனக்கு அவங்கள பார்த்தபோது வருத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம துளசி அஞ்சலி எல்லாரும் அங்கேயே ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. மகேஷ் இப்போ என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போய் இருக்காமோ, சரி இப்போ சமாளிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம துளசி கரெக்டாக அஞ்சலியை பார்க்குறாங்க. அஞ்சலி அப்படியே கண்ணை காட்டுற மாதிரி இருக்குது. இந்த ஒரு சீன்லேயே தெரிய வருது மதிங்கிற கேரக்டரை நம்ம துளசி தான் உருவாக்கவே செய்திருக்காங்க. அதையும் மகேஷ் கிட்ட வந்து அந்த துளசி என்னெல்லாமோ புது கேரக்டர் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இப்போ இல்லை அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. முழு கதையும் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீ மறைச்சிட்டியா, என்னன்னு ஒழுங்கா சொல்லுன்னு மகேஷ் கிட்ட கேட்குறாங்க. மகேஷ் அவங்க அப்பாவோட நிலைமை இப்படி ஆறதுக்கு காரணத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட அந்த மதியம் என்ன நீ சொல்ற, நீ சொல்றதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருக்கேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மகேஷா நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம எல்லாத்தையும் பத்தி விசாரிச்சுட்டு இருக்க, நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சுல, அதுக்கப்புறமா இந்த விஷயத்துல தலையிடாத, நீங்க நடிக்கிறதுக்கு தானே வந்த, அதை மட்டும் பாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மதிக்கும் சரி இப்போதைக்கு இது போதும், என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண, அஞ்சலி யார்கிட்டையும் பேசிடக்கூடாது, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரையும் பார்க்கக்கூடாது, அதோட விட்டியா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே கேமராவை வச்சுட்டு கண்காணிச்சிட்டு தானே இருந்தேன், இப்போ பாரு மதிங்கிற கேரக்டரில் நான் உன்னை எப்படியெல்லாம் வெளுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. சரி இன்னைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம துளசிக்கு தூக்கமே வரலை, அங்கே எங்கேயுமா நடந்துகிட்டே இருக்காங்க. லக்ஷ்மி அம்மாவும் நம்ம துளசியை பார்த்து ஏன் துளசி நீ என்ன தூங்காமல் இப்படி இருந்துகிட்டே இருக்க, நம்ம அஞ்சலி நினச்சி வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்கவும் துளசியும் ஆமாம்மா அஞ்சலி பழைய மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி ஃப்ளாஷ்பேக் சீன்ஸும் போகுது. அதில் என்னடானா நம்ம அஞ்சலி கிட்ட துளசி சரி எல்லாமே எனக்கு புரியுது, நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம அப்பாவோட நிலைமைக்கு யார் காரணம், அப்பா எங்கே இருக்காங்க, அப்பாவுக்கும் இந்த மகேஷுக்கும் என்ன சம்மந்தம், இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும், ஆனால் இனியும் நீ அஞ்சலியாக இருந்துட்டு இருந்தனா சரியே வராது,
என் அஞ்சலிங்கிற கேரக்டரை மாத்திட்டு பேசாம மதிங்கிற ஒரு பொண்ணாட்டு புதுசாட்டு வா, அவளுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. அவளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் உனக்கு பிடிக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படியே நடவடிக்கைகள் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உன்னோட ஆக்டிங் எல்லாமே அவன் நம்புற மாதிரி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இதை கேட்ட அஞ்சலியும் நம்ம துளசிக்கிட்ட நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்குக்கா. ஆனா இது சரி வருமா? அவன் கண்டுபிடிச்சிட மாட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம துளசியும் நான் எப்போவுமே உனக்கு பக்கபலமா இருக்கேன். அதுக்கப்புறமா நீ ஏன் கவலைப்படுற? எவ்வளோ தைரியமான பொண்ணு நீ. நீ எனக்கே எவ்வளோ அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருப்ப. இப்போ என்னடானா இப்படி பேசுகிறேன்னு கேட்கவும் அஞ்சலியும் என்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம துளசியும் நீ எதுக்குமே வருத்தப்படாத, எப்போவுமே நான் பக்கத்தில் இருக்கேன். அதனால் இதுதான் சரியாக வரும். அப்போ தான் நம்ம அப்பா இப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கு என்ன காரணம், அதே சமயத்தில் அப்பாவுக்கும் அந்த மகேஷ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிக்கணும்னா அஞ்சலியாக இருக்கக்கூடாது, மதியா மாறி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு துளசி பயங்கரமாக அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த சீனெல்லாம் செம்மையாகவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி துளசியவே நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும்தான் அவங்கள பற்றி யோசிக்கிறோம். அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னு விசாரிக்கலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாட்டு நம்ம துளசியும் வெற்றிக்கிட்ட பேசுகிறாங்க. வெற்றிக்கு அந்த ஃபோன் காலை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷம் ஆகிருது. நம்ம நினச்ச மாதிரியே சரி இப்போவாது கால் பண்ணாங்களே அப்படின்னு கேட்கவும் அவங்க என்னன்னா தியா பாப்பாவை பற்றி விசாரிக்கிறாங்க. வெற்றியும் என்னை பற்றியெல்லாம் ஞாபகம் இருக்கா மேடம், இப்போவாது ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு விளையாட்டு அந்த சீனெல்லாம் செமையாகவே இருந்துச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கும் தூக்கம் வரல. அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னெல்லாம் கொடுமைப்படுத்தின, என்ன சித்திரவதையெல்லாம் பண்ண, என்னோட குடும்பத்தை கூட சேரக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிட்டு பார்த்தியா. இந்த மாதிரியே ஃபஸ்ட்டு இருந்திருந்தா நீ எப்போவோ மாறியிருப்ப. உன்னை பற்றின உண்மை எல்லாத்தையுமே கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். உனக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. என்னோட முருகனனுக்கும் உனக்கு என்ன சம்மதம், எதுக்கு எல்லாத்தையும் நீ மறைக்கிற, அதே சமயத்தில் முருகனனோட அம்மாவையும் எதுக்கு அங்கே ஒளிச்சு வச்சிருக்க, சிவராமன் அப்பாவுக்கும் உனக்கு என்ன சம்மதம் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி இதுதான். இப்போதான் இந்த அஞ்சலியோட ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இனி போக போக உன்னெல்லாம் சும்மா விடுற மாதிரியே இல்லை. என்னையும் என் குடும்பத்துக்கும் என்னெல்லாம் அவமானப்படுத்தினியோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி நான் பண்ணுவேன் பாருங்கிற மாதிரி நம்ம மதி பேரில் இருக்க அஞ்சலி செமையா யோசிக்கிறாங்க. மகேஷை எப்படியா சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மதியை வச்சுட்டு அந்த மகேஷும் ஒவ்வொரு விஷயத்துலையும் பொய் சொல்லவும் அப்புறமா திணறிட்டு இருக்கவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம துளசியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. அந்த மகேஷ் நம்ம மதியை பார்த்து கண்டிப்பாக பயந்து போய் தான் இருக்கான். இதை சாக்க வச்சுட்டு எப்படியாவது நம்ம அப்பாவோட நிலைமைக்குள்ளதை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துளசி நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம துளசியும் மதிங்கிற பேரில் உள்ள அஞ்சலியும் அந்த மகேஷை விடாமல் பண்ணுறதை பார்க்குற சீன் எல்லாம் செமையாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம்.